அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆவணி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்போதும் சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செங்கல்பட்டு சோகண்டி அடுத்த அடவிலாகம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த பழைய மாங்காடு, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், வேலூர் ஊசூர் அடுத்த அணைக்கட்டு, ஆரணி சுபம் நாடக மன்றம், ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த காரை நேரு நகர், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த சாலை வேடு, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் அம்பேத்கர் நகர், மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம், கலவை அடுத்த கலவை மேட்டு தெரு, வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், திருக்கழுக்குன்றம் அடுத்த அமனம்பாக்கம், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த வெளுக்கநந்தல், ஆரணி சுமதி நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த மாமண்டூர் அம்பேத்கர் நகர், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த காட்டுத்தெல்லூர், அரைக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த நத்தாநல்லூர், ஆரணி துளசி நாடக மன்றம், ஆரணி அடுத்த முணுக்கப்பட்டு பச்சையம்மன் ஆலயம், 5ஆம் வாரம் திங்கட்கிழமை, ஆரணி சரவணா நாடக மன்றம், சென்னை தாம்பரம் அடுத்த மீஞ்சூர் அம்பேத்கர் நகர், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், மதுராந்தகம் டு படாலம் கூற்றோடு அடுத்த லத்தூர், ஆரணி அசோக் நாடக மன்றம், திமிரி அடுத்த கீழ்ப்பாடி அம்பேத்கர் நகர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், சேர்பட் அடுத்த வலத்தி, ஆரணி சபரி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த ஆயிலம் கீழ்குப்பம், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், வடையிலுப்பை அடுத்த கரந்தை, அரக்கோணம் விசாலாட்சி நாடக மன்றம், திருக்கோவிலூர் அடுத்த பரந்தூர் மேட்டுக்குப்பம், காஞ்சி கௌரி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த சின்ன விழாப்பாக்கம், பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம், தேவிகாபுரம் மன்சூராபாத் அடுத்த ஆனந்தல், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், வாலாஜாபாத் அடுத்த பழைய சீவரம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், கேலூர் கட்டுப்புண்டி அடுத்த ஜோதிநகர் பச்சையம்மன் ஆலயம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், கூரம் கேட் காஞ்சிபுரம் கூரம் கேட் அடுத்த செம்பரம்பாக்கம், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த வையாவூர், மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், ஜம்புகோனாவட்டு அடுத்த தொண்டமா நத்தம், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வேலூர் அடுத்த வேலூர் மாங்கா மண்டி ஸ்டாப், உள்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த பருதிக்குளம், மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த மேல் வல்லம்பேட்டை. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நாடக கலைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா மழை நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் நிறைய நாடக கலைஞர்களுடைய கஷ்டமும், கிராம மக்கள் நிறைய இடத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்றத பத்தியும் பேசியிருக்கேன். ரசிகர்களாகிய நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் ஆதரவும் கொடுத்திருக்கீங்க. நேற்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிங்கேஷ் நாடக மன்றம் காஞ்சிபுரம் ஐயங்குளத்துல போயிருக்காங்க. நாடக கலைஞர்கள் இவ்வளவு தொலைவு வந்துட்டாங்க, ஆனாலும் மழை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து போனதுக்கு கலைஞர்களுக்காக காசு கொடுத்துட்டு எனக்கு போன் பண்ணி, அக்கா நாங்க இந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து போனாங்க, அவங்களுக்கு கேட்ட காசு பாதி காசு நாங்க கொடுத்து அனுப்பிட்டோம், ஏன்னா அக்காவை நம்பி நம்ம புக் பண்ணிருக்கோம், அதனால நாங்க எதுவுமே பேசலக்கா, கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், எங்களுக்கு இன்னொரு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல டேட் இருக்கா இல்லையான்னு கூட அந்த தம்பிங்க யோசிக்கல. வந்து போன கலைஞர்களை எந்த கஷ்டமும் படுத்தாம சாப்பாடு போட்டு அவங்களுக்கு காசும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்னை கேட்டதுனால இந்த வாரத்துல அவங்களுக்கு ஒரு டேட் கேப் இருந்துச்சு. நான் அவங்களுக்கு அந்த டேட் மாத்தி கொடுத்து, நான் நேற்று வந்து போனதுக்கு மட்டும் வண்டிக்கு அப்புறம் நடிகர்களுக்கு செலவுக்கு 7000 லெஸ் பண்ணி மீதி நீங்க கொடுத்த காசை அப்படியே கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஊர் மக்களுக்கு எல்லாம் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலைஞர்கள் மனசை புண்படுத்தாம
அவங்களுக்கு சாப்பாடு போட்டதை சொல்லி காமிக்காம அவ்வளவு அழகா என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த காசை கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு நான் முன்ன நின்று அவங்களுக்கு செய்யணும் திருப்தியா அப்படிங்கிற மாதிரி நான் செஞ்சேன். இந்த மாதிரியான சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நேத்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் ஒரு 4-5 டீமை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஊரு எனக்கு சொல்றதுக்கு மனசு கிடையாது. ஊர்ல 4 பேர் தப்பு பண்ணாங்கன்னா அந்த 400 பேரு நல்லவங்களா இருப்பாங்க. அந்த ஊர் பேரை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்லல. ஆனா எங்களுடைய கலைஞர்களும் உரிமையாளர்களும் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ இந்த ஊர் பேர் சொல்லுமா அப்படின்னு எனக்கு காலையில இருந்து நான் கம்பெனி ஓனருங்க போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியா குடுக்குறாங்களோ அதிகமா குடுக்குறாங்களோ வர வேண்டாமா, மணி 7 தானே ஆகுது, நான் அமௌண்ட் போட்டுறேன், அவங்களை அப்படியே நின்னுட சொல்லுங்க. அது எவ்வளவுனா இருக்கட்டும், அந்த ஒரு மதிப்பு கொடுத்து கலைஞர்களை மழையில வர வைக்காம கஷ்டப்படுத்தாம கொடுத்த ஊர் எல்லாம் நேத்து நிறைய இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. ஆனா ஊர் உள்ள போன பிறகு சாப்பாடு போட்டதை சொல்லி காமிச்சு எவ்வளவு பேசியிருக்காங்க. எங்களுக்கு பாதிலாம் கூட வேணாங்க, நாங்க இவ்வளவு தொலைவு வண்டி வச்சுட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அதெல்லாம் ஊர்ல ஒருத்தர் சரி பார்த்து குத்து அனுப்புங்கப்பான்னு அவங்களையே திட்டுறது, அவங்க ஊருக்காரங்களையே திட்டி கலைஞர்கள் மனசை நோகடிச்சு, யோ சாப்பிட்டல சாப்பாடு போட்டோம்ல அப்படின்னு திருப்பி திருப்பி அதை சொல்லவும் அந்த ஓனர் சாப்பாட்டு காசையே திருப்பி கையில கொடுத்துருக்காரு. அந்த காசையும் கம்முன்னு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? நம்ம ஊரை நம்பி அங்க வந்திருக்காங்க. ஊர் திருவிழான்றது ஒரு நபர் விஷயம் இல்ல, ஊரே சேர்ந்து பண்ற விஷயம். கெட்டதுல பாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி பாதி கூட கொடுக்க தேவையில்ல. உங்களால முடிஞ்சது, இவ்வளவு தொலைவு வந்திருக்காங்க கலைஞர்கள், மனிதாபிமானம் இல்லாம கலைஞர்களுக்கு நேத்து ஒரு 3 ஊர்ல ₹1 கூட கொடுத்து அனுப்பாம அனுப்பியிருக்காங்க. யாரையும் நம்ம என்னத்த அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி ரிப்பீட்டா அது நமக்கு வரும். அதனால யாரையும் ஏமாத்தி நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. ஒரு கலைஞர்களுக்கு நீங்க அவ்வளவு செய்ய வேண்டாம், மனசு புண்படாத அளவுக்கு நம்ம ஊரை நம்பி வந்தவங்களுக்கு செய்யுங்கன்னு நான் பல முறை சொல்லியும் சில ஊர்கள் செய்ய மாட்டீங்க. ரொம்ப டீட்டெயிலா பேசின்னு போறதுக்குமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது போல உங்களை நம்பி நான் அனுப்பக்கூடிய கலைஞர்களை நம்ம காஞ்சிபுரம் ஐயங்குளம் தம்பிங்க எந்த அளவுக்கு ஒரு கம்பெனியை கவனிச்சு என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு கலைஞர்களை கவனிச்சு அனுப்பி மறுபடியும் ஒரு தேதி கொடுத்திருக்காங்களோ, அவங்களுக்கு எப்படி நான் நம்மள நம்பி நாடு காசு கொடுத்து அனுப்பினவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு ஒரு சாதகமா நான் எப்படி டேட் கொடுக்கணும், அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வரக்கூடிய கலைஞர்களை மனசு கோணாம நடந்துக்கோங்க. இது நேத்து மழை நேரங்கள்ல வந்த கலைஞர்களை மனம் கோணாம நடந்துட்ட எல்லா கிராம மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.